அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. தமிழில் விஜயகாந்தோட தவசி உள்பட பல படங்களில் கதாநாயகியாக நடித்த நடிகை பிரத்யூஷா கடந்த 2002ஆம் ஆண்டில் காதல் விவகாரத்தில் தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. 24 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதில் நடிகை பிரத்யூஷாவுடைய காதலன் சித்தார்த் ரெட்டிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்தது இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். தெலுங்கானாவோட புவனகிரியில் பிரத்யூஷா சின்ன வயசுலேயே தந்தையை இழந்துட்டதுனால தாயுடைய அரவணைப்பில் தான் வளர்ந்தாங்க. தாய் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால தந்தையுடைய இறப்பை அடுத்து பிரத்யூஷாவுடைய குடும்பம் ஹைதராபாத்துக்கு குடியேறிட்டாங்க. அங்கே ஒரு டிவி ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போது பிரத்யூஷாவுக்கு மிஸ் லவ்லி ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கினாங்க. இந்த போட்டியில் அவங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஆந்திரா முழுவதுமே பிரபலமாகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க சினிமா உலகில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. 1998 தான் இவங்களுடைய முதல் படம் தெலுங்குடைய சூப்பர் ஸ்டார் மோகன் பாபுவுக்கு ஜோடியாக பிரத்யூஷா அறிமுகமானாங்க. அப்போது அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18 தான். முதல் படத்தை ரஜினிகாந்த் தான் தொடங்கி வச்சார். அந்த முதல் பட வெற்றிக்கு முன்னதாகவே அடுத்த 2 படத்தில் கமிட் ஆயிட்டாங்க பிரத்யூஷா. ஏன்னா அந்த அளவுக்கு அழகான ஒரு நடிகையாகவும் அதே நேரத்தில் நடிப்பு திறன் கொண்ட ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு அறியப்பட்டதுனாலேயே அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் குவிஞ்சுது. 2 வருஷத்தில் 3 படங்கள் வெளியான நிலையில் நடிகை பிரத்யூஷாவை தமிழ் சினிமாவுக்கு அழைச்சிட்டு வந்தவர் யார் அப்படின்னா இயக்குனரும் நடிகருமான தம்பி ராமையா தான். கடந்த 1999ஆம் ஆண்டு தம்பி ராமையா இயக்குன மனுநீதி படத்தில் முரளிக்கு ஜோடியாக நடித்ததன் மூலமாக தமிழில் அறிமுகமானாங்க பிரத்யூஷா. அந்த படம் பிரத்யூஷாவுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் அழகான நடிகையாக இவங்க கோலிச்ச தொடங்குறாங்க. பிரபுவோடு சூப்பர் குடும்பம், விஜயகாந்தோடு தவசி, ராமராஜோடு பொன்னான நேரம், அப்புறம் பாரதி ராஜாவோட கடல் பூக்கள்னு நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில் ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வயசுலேயே ரொம்ப பிஸியான ஒரு நடிகையாக அப்போது வலம் வந்தாங்க. 5 வருஷத்தில் 11 படங்களில் நடித்த நிலையில் திடீர்னு 2002ஆம் ஆண்டு ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாச்சு. அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பிரத்யூஷா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் தான். 22 வயதில் பிரத்யூஷா தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிட்டது திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அனைவருடைய கேள்வியாகவும் அப்போது இருந்தது. தமிழ் தெலுங்கு திரையுலக ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு இந்த விஷயம். அவங்களுடைய இந்த இறப்பு செய்தியை அடுத்தடுத்து நிறைய தகவல்கள் எல்லாம் வெளியே அதிர்ச்சியை கொடுத்தது. அதாவது புன்னகை மன்னன் படத்தில் வர மாதிரி காதல் ஒன்று சேராத அந்த விரக்தியில் கமலும் ரேகாவும் மலையிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க இல்லையா. அப்போ கமல் உயிர் பிழைச்சிடுவார், ஆனால் ரேகா மட்டும் இறந்து போயிடுவாங்க. அப்படியான ஒரு சம்பவம் தான் பிரத்யூஷா வாழ்க்கையிலும் நடந்தது. பிரத்யூஷா சின்ன வயசுலேயே சித்தார்த் ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தங்களை காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சித்தார்த்தோடைய வீட்டில் இவங்களுடைய காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததா சொல்லப்படுது. இதனால் வாழ்க்கையில் தான் ஒன்று சேர முடியல, இறப்புலையாவது ஒன்று சேருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடந்த 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி அவங்களுடைய உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அதில் அவங்களுடைய காதலன் சித்தார்த் ரெட்டி பழிச்சுக்கிட்டாரு. ஆனால் பிரத்யூஷா மட்டும் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்துட்டாங்க. பிரத்யூஷாவுடைய மரணம் அப்போது பெரியதாக பேசப்பட்டது. அவங்களுடைய மரணத்துக்கு காரணம் யாரோ கையால் அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க, மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு யாரோ ஒரு தடயவியல் நிபுணர் அறிக்கை கொடுக்க அந்த விவகாரமே விஸ்வரூபம் எடுத்துச்சு. இதுக்கப்புறமா பிரேத பரிசோதனை அறிக்கை டெல்லிக்கு அனுப்பப்பட்டு ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வில் அந்த மரணத்துக்கு காரணம் விஷம் குடித்தது தான் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம்தான் அந்த விஷயம் ஒரு அமைதி நிலைக்கே வந்துச்சு. இதனை அடுத்து பிரத்யூஷா திட்டமிட்டு கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய இறப்புக்கு சித்தார்த் ரெட்டி தான் காரணம் அப்படின்னு போலீஸில் அவங்களுடைய குடும்பத்தினர் புகார் கொடுத்தாங்க. இது தொடர்பாக போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. பிரத்யூஷாவை தற்கொலைக்கு தூண்டியதான் அதுக்கப்புறமா சித்தார்த் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த கீழமை நீதிமன்றம் சித்தார்த் ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கினாங்க. பிரத்யூஷாவை தற்கொலைக்கு தூண்டின குற்றச்சாட்டில் அவருக்கு இந்த சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து அந்த சித்தார்த் ரெட்டி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணினார். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிறை தண்டனையை 2 வருஷமாக குறைச்சிடுச்சு. இது கடந்த 2011ஆம் ஆண்டில் நடந்துச்சு. இருந்தாலும் கூட சித்தார்த் ரெட்டி தன்னுடைய சிறை தண்டனையை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்திலையும் மேல்முறையீடு பண்ணினார். அதே மாதிரி
தண்டனை குறைக்கப்பட்டதை எதிர்த்து நடிகை பிரத்யூஷாவுடைய தரப்புல இருந்து அவங்களுடைய தாய் சரோஜினி வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணினாங்க. சித்தார்த் ரெட்டிக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும், என்னுடைய மகளை வந்து அவர் பாலியல் வன்கொடுமை பண்ணி தான் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காரு, அதனால் அவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை பிரத்யூஷாவுடைய தரப்பில் அவங்களுடைய தாய் வந்து மனு கொடுத்துருந்தாங்க. இந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் கூட சித்தார்த் ரெட்டியோடைய தண்டனையை 5 வருஷத்துலேருந்து 2 ஆண்டுகளாக குறைச்ச உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை வந்து நீதிபதிகள் ரத்து பண்ணிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சித்தார்த் ரெட்டி தான் பிரத்யூஷாவை வந்து தற்கொலைக்கு தூண்டினாரு அப்படிங்கிறது வந்து உறுதியானதுனால அவருக்கு வந்து கீழமை நீதிமன்றம் வழங்கின அந்த 5 ஆண்டு சிறை தண்டனையையும் வந்து தற்போது உறுதி பண்ணிட்டாங்க. இதனால் 4 வாரங்களுக்குள்ள சித்தார்த் ரெட்டி வந்து சரணடைய வேண்டும் அப்படின்னுட்டு உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கு. இதன் மூலமாக கடந்த 24 ஆண்டுகளாக நடந்து வந்த நடிகை பிரத்யூஷாவுடைய வழக்கில் தீர்ப்பு ஃபைனலாக வழங்கப்பட்டுடுச்சு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா, பிரத்யூஷா கழுத்து நெரிக்கப்பட்டதற்கோ அல்லது அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் விஷம் குடித்ததுனால தான் அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாகவே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. எனவே இது தொடர்பாக அவங்களுடைய தாய் தொடர்ந்த மனுவை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம். அதே நேரத்தில் தற்கொலைக்கு தூண்டின குற்றச்சாட்டில் சித்தார்த் ரெட்டி தான் வந்து குற்றவாளி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதனால் அவருடைய மேல்முறையீட்டு மனுவை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம். ஜாமீனில் இருக்கிற சித்தார்த் ரெட்டி இன்னும் 4 வாரங்களுக்குள்ள சம்மந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில் சரணடைந்து சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் ஃபைனலாக இந்த உத்தரவை வந்து கொடுத்துருக்குறாங்க. நடிகை பிரத்யூஷா உயிரிழந்து 23 ஆண்டுகளுக்கு அப்புறமா உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கு. ஆக சித்தார்த் ரெட்டி சரணடைகிறதுக்கு 4 வார காலக்கெடு வந்து கொடுத்துருக்குறாங்க. தன்னுடைய அழகால நடிப்பால பிரபலமான நடிகை பிரத்யூஷா 5 ஆண்டுகளில் 12 படங்கள் நடித்தாங்க. தமிழில் மட்டும் 6 படங்கள். பிரபலமான நடிகர்களோடு சேர்ந்து நடித்த அனைத்து படங்களுமே பிளாக் பஸ்டர். அதுவும் இல்லாமல் சம்பளம் புகழ்னு சொல்லிட்டு உச்சத்தில் இருந்த நிலையில் தன்னுடைய காதலனுக்காக அவங்க எடுத்த தவறான முடிவால் அவங்களுடைய சினிமா வாழ்க்கை மட்டும் இல்லை, அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை வந்து பறி போயிடுச்சு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.